நீங்க மாட்டு பண்ண ஆரம்பிக்க போறீங்களா? அப்பனா இந்த 3 மிஷின்ஸ் உங்க மாட்டு பண்ணைக்கு கண்டிப்பா தேவை. அது என்னன்னு நான் சொல்றேன். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. முதல் மிஷின்னு பார்த்தீங்கன்னா, மில்கிங் மிஷினு. ஏன் இது வேணும்னு பார்த்தீங்கன்னா, மாடுகளுக்கு வந்து பால் கறக்க உங்களால முடியாது. ஏன்னா, நீங்க குறைஞ்சது ஒரு 5, 6 மாடு வச்சிருப்பீங்க. ஒவ்வொரு மாடும் ஒரு நாளைக்கு 20 லிட்டர் கறக்கிற மாரி இருக்கும். உங்களால தனியா கறக்க முடியாது. நீங்க மில்கிங் மிஷின் வச்சிருக்காசி மாடோட பால ஈஸியா நீங்க கறந்துக்கலாம். 2வது பார்த்தீங்கன்னா, சாப் கட்டர். சாப் கட்டர் எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, மாடுகளுக்கு வந்து நீங்க சைலேஜ் குடுக்கும்போது, அதில உள்ள இலைய மட்டும் சாப்பிட்டுடும். தண்டு பகுதி வந்து சாப்பிடாது மாடுகள். இது தண்டு பகுதி சாப்பிடாதவாசி பால் உற்பத்தி கம்மியாகும். தண்டு பகுதியில தான் புரோட்டீன் சத்து அதிகமா இருக்கும். அதனால நீங்க சாப் கட்டர்ல குடுத்து கட் பண்ணி போடும்போது, மாடுகளுக்கு வந்து சுலபமா மென்னு சாப்பிட முடியும். சின்னதா இருக்கிறவாசி. இதனால சாப் கட்டர் வந்து உங்க பண்ணைக்கு வந்து மிக அவசியமா தேவைப்படும். பார்த்தீங்கன்னா, வாட்டர் வாஷ். வாட்டர் வாஷ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்க கொட்டாயும், மாடுகளையும் சுத்தமா வச்சுக்க வந்து பயன்படும். நீங்க மாட சுத்தமா வச்சிருந்தா தான் மாடுகளுக்கு வந்து எந்த நோயும் ஏற்படாம இருக்கும். அப்புறம் கொட்டாய சுத்தமா வச்சிருக்கிறவாசி தான் எந்த கிருமியும் இல்லாம இருக்கும். அதனால வந்து உங்களுக்கு வாட்டர் கன் வந்து தேவைப்படும். இவ்வளவு யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நம்ம எஸ்வி டெய்ரி ஃபார்ம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.